வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷம் ராசி பொறுத்தவரையில் இந்த வாரம் அவங்களுக்கு செயலாற்றல், சோதனை, சாதனை எல்லாம் கலந்து வர வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. அவங்க எந்த வேலையும் தொடங்க நினைக்கிறாங்களா, அது அவங்க நினச்ச நேரத்தில் தொடங்கி அந்த வேலையை நல்லபடியாக முடிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அந்த ஒரு வேலையில் இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த வேலையை எப்படி செய்ய போகிறோம், எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம், அதுக்கு தேவையான பொருள்கள் என்ன, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லா யோசனை பண்ணி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் காத்திருக்கு. இதுதான் இந்த வாரத்தில் இவங்களுக்கு அதிகமாக பொறுமை தேவைப்படுற வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. இவங்க வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் வரும். அதை இவங்க சோதனைன்னு நினைக்காம அதை எப்படி நம்ம கடந்து ஒரு நல்ல எல்லா பயனாக மாற்றிக்கிறதுன்னு இவங்க நல்லா யோசனை பண்ணி செஞ்சாங்கன்னா எல்லா ஒரு வேலையும் நல்லபடியாக இவங்களுக்கு முடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களோட மேலதிகாரிகள்லாம் இவங்களோட ஒர்க் விஷயத்தெல்லாம் பார்த்து நல்லபடியாக மதிப்பாங்க. ஆனால் முதல்ல கொஞ்சம் இவர் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு யோசனை பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க செய்கிற வேலையை பார்த்து இவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலைத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது பற்றி எந்த ஒரு முடிவும் டக்குன்னு இங்கே போகலாம் அங்கே போகலான்ற எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக ஆறப்பட்டு ஒரு வேலை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்கிற தொழில்களுக்கு சின்ன சின்ன புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் இவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு வருது இந்த வாரம் பொறுத்தவரையில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு. இவங்க கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சாங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே இவங்க கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு போட்டிலாம் கூட அதிகரிக்கும். ஆனால் இவங்க ரொம்ப தைரியமாக கையாண்டு அதை இவங்க சக்ஸஸ்க்கு கொண்டு வந்துடுவாங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் துணிச்சலாக இவங்க முடிவு எடுப்பாங்க. ஆனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசனை பண்ணி எடுத்தாங்கன்னா அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இது அவங்களுக்கு அடுத்த மாதத்துக்கான முன்னேற்றத்திற்கான வழியாகவும் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பண உறவு பொறுத்தவரையில் இவங்களுக்கு பணவரவு நல்ல நிலையான ஒரு பணவரவு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை விட கொஞ்சம் கூடுதலான செலவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் வரும். குறிப்பாக அவங்களோட வண்டிக்கு ஏதாவது ரிப்பேர் செலவு, இல்லை வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மோட்டர் எக்ஸ்பென்ஸு, இல்லைனா வீட்டில் கிச்சன் எக்யூப்மெண்ட்டில் ஏதாவது சின்ன ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் திடீர்னு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. இது செய்யலாமா வேண்டாமா, இது பண்ணுறதுனால நம்மளுக்கு சக்ஸஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இவங்க யோசித்து நல்லபடியாக செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓல்டு பேலன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு அதிகமாக திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல முறையில் இவங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உறவுகள் பொறுத்தவரையில் குடும்பத்தில் இவங்க வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கும். இவங்க எந்த ஒரு வார்த்தை சொன்னாங்கனாலுமே அதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா மதிப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசி பழகுனாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்குது. அதே நேரங்களில் இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல ஹெல்ப் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உறவினர் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், பழைய பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் இவங்க பேசி தீர்த்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த வாரம் ஏற்படும். மேஷராசிக்காரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை செயல்படுத்துகிற வேகம் அதிகரிக்க மாதிரியா இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி செய்கிற போது எதை முன்னாடி செய்யணும் எதை பின்னாடி செய்யணுங்கிறத ஒரு யோசனை பண்ணி ஒரு நல்ல வேலை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதிகமாக ஏற்படும். சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு யோசனை பண்ணி இருப்பாங்க. இது செய்யலாம் வேண்டாம், இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அது இப்படி யோசிக்கிறதே அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டும். அந்த வழிபடி இவங்க செயல்பட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இவங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தியானம் இல்லை வாக்கிங் அதெல்லாம் இவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இந்த வாரம் ஈஸியாக இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.
உடல் சக்தி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு உடம்புலையும் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ஒரு வேலையும் இவங்க அவசர அவசரமாக செய்கிறாங்க பாருங்கள், அதனால் டயர்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். கண்ணில் கொஞ்சம் ஒரு டயர்ட்னஸ் தெரியும், தலைவலி வரா மாதிரியா இருக்கும். இதெல்லாம் போக்குறதுக்கு இவங்க நல்லா தூங்கணும். நல்ல தேவையான நேரங்களில் வந்து தூங்குறதுக்கான நேரத்தை எதையும் அவாய்ட் பண்ணிடாமல் நல்லபடியாக தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்கன்னாவே இவங்களுக்கு பாடி டயர்ட் இல்லாமல் நல்லபடியாக போயிடும். தண்ணி தேவையான அளவுக்கு குடிங்க. அது வந்து உங்களோட வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்க போது இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அதே நேரம் இந்த வாரம் இவங்களுக்கு 9ங்கிற நம்பர் வந்து ஒரு லக்கி நம்பராக இருக்கும். அது வந்து இவங்க உபயோகப்படுத்திக்கணும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு சிவப்பு கலரும் ஆரஞ்சு கலரும் லக்கி கலராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வாரம் பொறுத்தவரையில் மேஷராசிக்காரங்க அவசரப்படாமல் நிதானமாக எந்த ஒரு வேலையும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் அதிகமான சக்ஸஸ் இவங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக நல்லபடியாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலனில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.